இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்து அவர் என்ன மனநிலையில இருந்தார்? சொல்ல தெரியாதவன். இப்போ நீங்க எடுத்த ஸ்கேன், எக்ஸ்ரே இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அந்த டாக்டர் இதுவரைக்கும் உங்ககிட்ட ஒரு முறையாவது சொல்லியிருக்காரு? ஒரு முறை கூட உனக்கு இந்த பிரச்சனை சொன்னதில்லை. எனக்கு 5வது ஸ்டேஜ் கேன்சர்னு இப்போ பொருளையே கலைப்பு விடுறாங்க. யார் வேலை அது? அதை சொல்லுங்க. எனக்கு அதே பாலாஜி வாயில தான் எனக்கு அடையாது இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டல் இருந்து உனக்கு 2nd ஸ்டேஜ்மா சீக்கிரம் குணப்படுத்திடலாம், பயப்படாத. எல்லா ஹாஸ்பிட்டலையும் 12 போடுவாங்க. நாங்கள் உங்களுக்கு 4 போட்டு நான் குணப்படுத்துறேன். என்கிட்ட பணம் இல்லை, நான் வெளியே வந்துட்டேன். அவர் சொல்றாரு, என்ன 1.5 மாசம் அட்மிட்ல இன்னொரு கீமா உனக்கு வேணாமா அப்படின்ட்டு போறாரு. என்னை பார்க்காமல இன்னொரு கீமா உனக்கு வேணாம். அதான் நான் சொல்றேன், பக்கத்து வீட்டுல என்னக்கா சொல்லிட்டு போறேன், இவரு உனக்கு தாமா கீமா வேணாம். ஏக்கா நாங்க அவருக்கு விரோதியாக்கா என்ன ஒரு வழி ஆக்கிட்டாரு. அப்புறம் என்னத்துக்கு அந்த ஏன் மூஞ்ச பார்க்க அவனுக்கு வைக்கமா இருக்குதுன்னு சொன்னேன். அவர் பார்க்க மாட்டார். நாங்க அம்மா மூஞ்ச பார்க்க மாட்டார். பாதி டாக்டர் அம்மா மூஞ்ச பார்க்க மாட்டார். ஒரு வாட்டி நாங்க பாத்துறோம். எங்க அம்மா மூஞ்ச பார்க்க மாட்டார். ஒரு நாள் அனுபவிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த டாக்டர் மாத்தணும். அந்த டாக்டர் மாத்திராங்க மாத்தல. நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணட்டும். இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும். அவ்வளவுதான் சார். மிச்சம் யாரும் செத்து போக கூடாது.